ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வந்து கடையில் உக்காந்துக்கிட்டு இவங்க அப்பா வந்து வானதி அப்பா வந்து பேசிட்டு போனதை பற்றி யோசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வானதியோடைய அப்பா வந்து வானதி அம்மா கிட்ட வந்து காமாட்சி தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, என்ன ஏன் மண்டபம் பேசுகிறதுக்கு போனேன், கிடச்சிச்சா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம பட்ஜெட்டுக்கு மண்டபம் ஒன்றும் செட் ஆகலை, ஒன்றும் மண்டபம் அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகலை, நாளைக்கு உங்கள் அண்ணன் தான் வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. சரி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னும் போது, இவங்க வானதி இதை கேட்டுட்டு உடனே வானதி, மண்டபம் கிடைக்கலனா என்னப்பா, ஒரு வருஷத்துக்கு தள்ளி வச்சிடலாம்ல கல்யாணத்தை அப்படின்னு சொன்னதுக்கு, என்னது மண்டபம் கிடைக்கலன்னா ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் தள்ளி வச்சிருவியா? 2 வீட்டில் கல்யாணம் வேலை நடந்துட்டு இருக்குது, பாதிக்கு பாதி வேலை முடிஞ்சிச்சு, அடுத்த மாதத்துக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி மண்டபம் கிடைக்கலனா எப்படி தள்ளி வைக்க முடியும், என்னடி விளையாடுற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதியோடைய அம்மா கேட்பாங்க. வானதி வந்து, நான் தான் ஏதோ விளையாட்டுத்தனமாக சொன்னோன்னா உங்களுக்கு அறிவு இல்லையா, நீங்கள் போய் மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுறது கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இவங்க 2 பேரும் கோவப்பட்டு அவங்க காமாட்சி வந்து வானதியை போட்டு அடிப்பாங்க. என்னடி ஆட்டம் காட்டின்னு இருக்கிறியா, அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த மாப்பிள்ளை வந்திருக்கிறான்ல, அந்த மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வெளிநாட்டு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருக்கிறான்ல, தயவுசெய்து ஒரு மாதம் அமைதியாக இருந்துட்டு கல்யாணம் பண்ணின்னு எங்கன்னா போய் தொலைஞ்சது, இங்கே வீட்டில் இருந்து எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடப்பக்கட்டிலே அடிப்பாங்க அவங்க. உடனே அவங்க அப்பா வந்து, என்ன வானதி விளையாட்டு காட்டின்னு இருக்கிறியா, தேவையில்லாத ஏதாவது ஏழ்ரை கொண்டு வந்து விட்டுருக்காத நீ அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லும்போது, வானதி வந்து சொல்லுவாங்க, அது இல்லைப்பா, நாளைக்கு எதாவது கல்யாணம் பண்ணும்போது பாண்டியன் வந்து எதாவது பிரச்சனை பண்ணால் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் அவனை பார்த்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, என்ன சொன்னான் அவன் அப்படின்னு கேட்டதுக்கு, எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அவன் வானதி நீங்கள் வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு தானே சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொன்னதுக்கு, அவங்க அப்பா வந்து அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பண்ணி வச்சுருங்க, நான் எதுவும் வந்து பிரச்சனை பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன், அவன் அப்படியே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, கோவத்தில் வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு உடனே வந்து பாண்டியன்கிட்ட தான் போய் பேசுகிறாங்க, பாண்டி என்ன பண்ணிட்டு இருக்கிற, நான் அன்பிளாக் பண்ணிட்டேன், நீ ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, ஒரு மெசேஜ் கூட அனுப்ப மாட்டேங்கிறேன்னு சொன்னதுக்கு உடனே வந்து திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நீ தானடி பேசாத போன, நீ தானடி திட்டின அப்படின்னு. நான் நேற்றுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபோனில் நடக்கும் அப்படின்னு, இதெல்லாம் இப்போ டைரெக்டாகவே நடக்குது. இவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, எங்கள் வீட்டில் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா வந்து கேட்டது கூட நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு, நீ தானடி சொன்ன, இப்போ நீ சொல்லி தானே உங்கள் வீட்டில் செய்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மா வந்து கிளியராக உங்கள்கிட்ட பேசி தானே பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாங்க, இப்போ வந்து எனக்கு கல்யாணத்தை வந்து நிறுத்து, வந்து பேசு போ அப்படின்னா என்ன செய்வாங்க, அவங்களுக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம், நான் இனி வரல, தயவுசெய்து சொல்கிற பேச்சு கேட்டுட்டு உங்கள் அப்பா அம்மா யாரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு நீ போய்டு, என் உயிரை வாங்கிட்டு இருக்காத நீ அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் இல்லை பாண்டி, நான் இனி உங்கள்கிட்ட சண்டை போட மாட்டேன், நீ சண்டை போட்டாலும் நான் உங்கள்கிட்ட கோவப்பட மாட்டேன், நான் பிளாக் பண்ண மாட்டேன், தயவுசெய்து எங்கள் வீட்டில் வந்து பேசு பாண்டி, அந்த கல்யாணத்தை நிறுத்து, நான் என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டு இப்போ என்ன திட்டுறாங்க, நீ வந்து பேசுனா கண்டிப்பாக அதை நிறுத்துவாங்க அப்படின்னா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவள் இழுத்துட்டுருக்குறாங்க. விடுடி, நான் வரமாட்டேன், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, உங்கள் வீட்டில் நீ தானடி சொன்ன, உன் கோவத்துக்கு ஆளாகிறதுக்கெல்லாம் நானும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான், நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் யார் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க பழகுவாங்க சொல்லு பாப்பா, நான் பண்ண தப்பு தான், ஏதோ கோவத்தில் உன் மேலே இருக்கிற கோவத்தில் பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான் பாண்டி, ப்ளீஸ் பாண்டி வா பாண்டி, எங்கள் வீட்டில் வந்து பேசு பாண்டி, எனக்கு நான் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் உனக்காக தான் இருக்கிறேன், நான் ப்ளீஸ் எனக்கு எங்கள் வீட்டில் வந்து பேசுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரோட்டில் பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, வானதியோடைய மாமாவும் அவங்க அத்தையும் பார்ப்பாங்க, என்னங்க நடு ரோட்டில் வந்து ஒரு பையன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு உக்காந்துக்கிறா அப்படின்னு சொன்னதுக்கு, என்னன்னு தான் தெரிலடி எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே இவங்க வானதி வந்து பாண்டியனை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு தான் போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு உடனே வானதியோடைய அண்ணன் வந்து, ஏன்டி இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், ஏன்டா நாங்கள் தான் கல்யாணம் பண்ண போகிறோம், எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு எதுக்குடா இங்கே வந்தா, நீ வெளியில் போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இல்லை நான் கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது, என்னடி இது இங்கே கூத்து நடக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதியோடைய அம்மா சொல்லுவாங்க. உடனே வானதியோடைய மாமா அத்தை எல்லாருமே வருவாங்க. என்னம்மா இவன் எதனா பிரச்சனை பண்ணுறானா சொல்லு, நம்ம பார்த்துக்கலாம், பயப்படாது அப்படின்னு சொன்னதுக்கு, என் பாண்டி எதுவும் பிரச்சனை பண்ணல, நான் தான் பாண்டியை கூட்டின்னு வந்தேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது எல்லாமே அதிர்ச்சியில் அப்படியே நிற்பாங்க. என்னடி நீ இப்போ என்னம்மா, இவங்க வந்து வானதியோடைய மாமா வந்து வானதி அம்மா கிட்ட பார்த்து கேட்பாங்க, என்னம்மா உங்களுடைய விருப்பத்தில் பேரில் தானம்மா என்
என் சொந்தக்கார பையன்கிட்ட போய் நாங்கள் பேசி முடிவு பண்ணோம். இப்போ இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, அப்போ நாளைக்கு எங்களுக்கு அசிங்கம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஒரு நிமிஷம் அவள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். என்னம்மா அந்த பொண்ணு இவ்வளோ தெளிவாக சொல்லுது, அப்புறம் என்ன சொல்கிறான்னு கேட்குறேன். இப்போ எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு அந்த கல்யாணம் வேணான்னுது. இப்போ ஏமா எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிவிட்டு ஏன் வானதி இப்போ எதிர்க்கில் தானே அன்றைக்கி கேட்டேன், நானாக தானே வந்து உன்னை கேட்டு போனேன், இதில் உனக்கு விருப்பம் இருக்குதான்னு சொன்னதுக்கு வானதி வந்து என்ன சொல்லுவாங்க, ஆமாம்மாம்மா நான் சின்ன பொண்ணு, அன்றைக்கி நான் பாண்டி மேலே இருக்கிற கோவத்தில் சொல்லிட்டேன், இன்றைக்கி எனக்கு பாண்டியை பிடிச்சிருக்குது, நான் அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம், நீங்கள் அப்படியே அது மீறி எதனா கல்யாணம் பண்ணி வச்ச விட நான் பாண்டி கூட தான் ஓடி போயிடுவேன் நானுன்னு சொன்னபோது எல்லாருமே அப்படியே ஷாக்காகி நிற்பாங்க. உடனே வானதி அம்மா வந்து மறுபடியும் தொடப்பு கட்டை எடுத்துன்னு தான் அடிப்பாங்க. இவளை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல, நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, இவளை தயவுசெய்து எங்கன்னா கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொன்னேன், நீ எங்கன்னா கேட்டியா, ஓவராக செல்லம் கொடுத்து இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து நிற்கிது பார்த்தியா இங்கே அப்படின்ற மாதிரி தான் வானதி அம்மா வந்து வானதி அப்பாக்கிட்ட சொல்லுவாங்க. என்ன வானதி நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஆமாம் நான் வந்து பாண்டி தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ அதுமாரி கல்யாணம் பண்ணி வச்சுன்னா நான் பாண்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே உட்காந்துக்குவேன், நான் அதுக்கப்புறம் நான் இங்கே வரமாட்டேன் நான் அப்படின்னு சொன்னதுக்கு, என்னப்பா எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ கம்முன்னு நின்றுட்டுருக்குற நீ அப்படின்னு பாண்டியை பார்த்து கேட்பாரு. இல்லைங்க நான் எவ்வளோ சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்குதுண்ணா, அப்போ என்ன பாண்டி உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா அப்படின்னும்போது பாண்டி அமைதியாகவே இருப்பார். என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு வானதியோடைய அண்ணா வந்து கேட்பார். வானதி அம்மா வந்து, யோ இது சரிப்பட்டு வராதியா, என்னென்னா நீ கல்யாணம் பண்ணுறீங்களா எதோ பண்ணுறீங்களான்னு. அதுக்கப்புறம் அவங்க மாமா வந்து கேட்பாங்க, என்னம்மா உங்களை கேட்டு வானதி உன்னையும் கேட்டு தானே நான் இந்த முடிவு பண்ணேன், இப்போ வந்து மாற்றி பேசினா எப்படிம்மா இது, என்ன பாண்டி இது அப்படின்ற மாதிரி தான் அவரை பார்த்து கேட்பாங்க. நான் எவ்வளோ சொல்லிட்டேங்க அப்படின்னு. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்டதுக்கு இவர் பாண்டி அமைதியாகவே இருப்பார். என்னப்பா உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா தெளிவாக சொல்லிட்டா தானே அவள் வேறு ஒருத்தவங்களை பார்த்து நிச்சயம் பண்ண பொண்ணுக்கிட்ட போயிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா எப்படிப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இல்லைங்க நான் சொல்லிட்டேன், அவள் தான் கேட்க மாட்டேங்கிறா வானதி, அவள் சின்ன பொண்ணுப்பா, அவள் அப்படி தான் பேசுவா, நீ அவள் கூப்பிட்டானா வந்துடுவியா அப்படின்ற மாதிரி தான் அவரு கேட்பார். அதுக்கு இவரும் அமைதியாகவே இருப்பார், எதுவுமே பேசவே மாட்டார். அது நான் பண்ணது தப்பு தான்ற மாதிரி தான் இவர் அமைதியாகவே நின்றுருப்பார். உடனே வந்து வானதி அப்பா வந்து, இது சரிப்பட்டு வராதியா, எனக்கு இப்போவே மயக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு போய் சேரில் கம்முன்னு உட்காருவார். உடனே வானதி அம்மா வந்து, யோ என்னையா ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்கள கேட்பாங்க. இது சரிப்பட்டு வராதுரி, இவ இருந்தான்னா கண்டிப்பாக நம்மளை நிம்மதியாக விட மாட்டா, இது எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரில, இது எந்த ஏழ்றையை கொண்டு வந்து விட போகுதுன்றது தெரில, இப்போ நான் அவங்க வீட்டில் போய் மாப்பிள்ளை வீட்டில் என்னன்னு போய் சொல்கிறது, நான் சொல்லு பார்ப்போம், இப்போ கல்யாணம் வேணாங்கன்னு என்ன காரணத்தை சொல்லி நிறுத்துவேன் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி தான் வந்து தலையில் கை வச்சுக்கிட்டு உட்கார மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிலாவை தான் காமிப்பாங்க, நிலாவையும் திவ்யாவும். நிலா வந்து பார்த்திங்கன்னா சோழனை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் நடந்த பிரச்சனை எல்லாமே பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னடி தனியாக சிரிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லடி சோழன் பண்ணதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது, ஒரு பக்கம் கோவம் வருதுடி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்காக இந்த மாதிரிலாம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருந்தாருன்னு, அது ஹாஸ்பிட்டல் அடி, அது ஷூட்டிங் இடமாண்டி அப்படின்னு. ஆமாம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போயிட்டு இவர் கை அடிபட்டுச்சு கால் அடிபட்டுச்சுன்னு அவர் எழுந்து நின்னார் பார்த்தியா, அதுதாண்டி செம ஷாக் எனக்கு. ஆனால் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறாரு. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தேன்னா பாவமாக இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தேன்னா ஏன்டா இப்படி பண்ணுறாருன்னா அடிக்கணும் போல தோணுது. இந்த ஷோரனை வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியவே இல்லைடி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, திவ்யா வந்து எனக்கு தெரிஞ்சு நீ ஷோரனை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நானா, இல்லடி எனக்கு அந்த ஆள் பண்ணுறது ஒரு நேரம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா கோவப்படுற மாதிரி தான் இருக்குது. 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறேன், பார்ப்போம் என்ன பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி. நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து திவ்யா சொல்லுவாங்க. அதாச்சு ஒன்றும் இல்லடி நீ விடுடி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த போது பார்த்தோன்னா இவங்க அண்ணா தண்ணி கொடுங்களா அண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சேரன்கிட்ட கேட்கும்போது சோழன் தான் கொண்டு வந்து தண்ணி கொடுப்பாரு. இவங்க ரெஸ்டாரண்ட்டில் பேசுனதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க நினச்சி பார்த்தது. ஆனால் வந்து தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சேர்லேருந்து எழுந்து போயிட்டு சேரன் கொண்டு வந்து கொடுக்குற தண்ணியை தான் வந்து இவங்க வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. கிராதகி வாங்கி குடிக்கிறாளா பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு உள்ளார போயிடுவாங்க. என்ன இஷ்டத்துக்கும் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனை தான் காமிப்பாங்க. பாண்டியன் வந்து நேராக வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் இந்த விஷயத்தை
பற்றி அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், அமைதியாகவே இருப்பார். அதுக்கப்புறம் வானதியோடைய அப்பா தான் வந்து இங்கே வீட்டில் வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். என்னப்பா நான் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி இப்போ என் பொண்ணு வந்து இப்போது பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறேன், அவள் சின்ன பொண்ணு, நான் வந்து ஏதாவது சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, அவள் கூப்பிட்டான்ட்டு நீ தயவுசெய்து வந்துடாதப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வீட்டுக்கும் சேரன்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். சேரனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா பாண்டி இது அப்படின்ற மாதிரி தான் சொல்லும்பொழுது தான் நடந்த விஷயத்தை அத்தனையுமே சொல்லுவாங்க. என்னங்க கல்யாணம் வரலையும் போயிருக்கிறீங்க, ஏற்கனவே இவங்க 2 பேருக்கு தான் பேசி வச்சுருக்குது, நீங்கள் எதுக்குங்க கல்யாணம் வரலையும் போனீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு வானதிக்கு தான் பிடிக்கலன்னு அவள் தான் கிளியராக சொல்லிட்டாலே, அதனால தான் நாங்கள் மாப்பிள்ளை பார்த்து ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பொண்ணோட வானதி அப்பா சொல்லுவார். உடனே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க, பாண்டியன் வந்து எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சேரன் சொல்லுவார். உடனே நிலா வந்து தான் வானதி அப்பாக்கிட்ட என்ன வந்து சொல்லுவாங்கன்னா, வானதியும் பாண்டியனும் லவ் பண்ணுறது உங்களுக்கே தெரியும், வானதி வந்து கோவப்படுவா ஆத்திரப்படுவான்றது தெரியும், அவள் வந்து கிளியராக எதுவுமே யோசிக்க மாட்டான்றது உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் கவுத்தன்றது நீங்கள் விஷயம் பண்ணிட்டீங்க, இப்போ பாருங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வந்து அடம் பிடிக்கிறான்னா, இப்போ நாளைக்கு உங்களுக்கும் அசிங்கம், மாப்பிள்ளை வீட்லேயும் அசிங்கம் இல்லைங்களா, நம்ம பேசாத ஏன் நம்ம வானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. இப்போ இவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன தான் வேறு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் திரும்பவும் இவனை தேடி தான் இவன் வருவான்றதுனால அவர் வந்து ஒரு கிளியரான ஒரு முடிவுக்கு வருவார். இனி வந்து வானதி பேச்சு வந்து நம்ம கேட்கக்கூடாது, நம்மளா ஒரு சுயமாக முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் யோசித்து சொல்கிறேம்மா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.